காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியா. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம எல்லார் வீட்லேயும் வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 நாள் நம்ம தோசை சாப்பிடுவோம். சில பேர் வீட்டில் கிட்டத்தட்ட டெய்லி தோசை இருக்கும். அண்ட் தோசைன்னு பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நம்ம வெளியில் போனாலும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் தோசை வாங்கி சாப்பிட்ணுன்னு நினைப்போம். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் தோசை ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இதுக்கு வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு காரமான ஒரு சட்னி செஞ்சு அதை வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். ஸோ இந்த சட்னி கொஞ்சம் ஸ்பெஷல், ஏன்னா இதில் நம்ம பூண்டெல்லாம் சேர்த்து நம்ம அரைக்க போகிறோம். ஸோ வாங்க இந்த தோசை என்னன்னு பார்ப்போமா. முதல்ல நம்ம கார சட்னி அரைக்கணும். கார சட்னிக்கு நான் இங்கே வந்து ஒரு 20 இந்த காஞ்ச மிளகாவை 1 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா கலரெல்லாம் இறங்கியிருக்கு. மிளகாவும் கொஞ்சம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா நீங்கள் சுடு தண்ணியில் ஒரு 5 to 10 minutes அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா சாஃப்ட் ஆகிடும். ஸோ அதை மிளகாவை எடுத்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுறேன். அடுத்தது இதில் ஒரு 12 பல்லு பூண்டு. ஸோ இப்போ நம்ம கார சட்னிக்கு ஃப்ளேவர்லாம் இதில் தான் வரும். ஸோ பூண்டு ரொம்ப முக்கியம். அடுத்து ஒரு 15 சின்ன வெங்காயம். சப்போஸ் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கல்லுப்பு. கல்லுப்பு இல்லைன்னா நீங்கள் சாதா உப்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து நான் ஒரு சின்ன பிட்டா, இந்த மாதிரி சின்ன பிட்டா ஒரு 10 பிட்டு புளி சேர்க்குறேன். ஸோ புளி சேர்த்தோன்னா நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா பேலன்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம 20 மிளகா போட்டிருக்கோம். ஸோ காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ எல்லாமே போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து இதை நல்லா மையாக அரைக்க போகிறேன். இந்த மிளகா ஊற வச்ச தண்ணியே நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வேணும்னா புளியை கொஞ்ச நேரம் ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்ற போகிறேன். ஸோ நம்மளுக்கு இந்த கார சட்னி வந்து நல்ல மையாக வரணும். ஸோ அதனால் தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்ல மையாக அரைச்சிக்கோங்க. நம்மளோட கார சட்னி ரெடி. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைச்சிருக்கேன். ஸோ கொஞ்சம் நல்ல மையாக வந்திருக்கு. நம்ம இதை எடுத்து தாளிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம சட்னியை தாளிக்கலாம். இப்போ உங்களுக்கு சட்னி தாளிக்க வேண்டாம்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பிரச்சனை என்னென்னா சட்னி ரொம்ப அந்த பச்சை டேஸ்ட்டு ரொம்ப வரும், ரா டேஸ்ட் ரொம்ப வரும். ஸோ அது கொஞ்சம் கட் பண்ணோன்னா நம்ம இப்படி தாளித்தோன்னா அது கொஞ்சம் குறையும். ஒரு 3 டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் பேனில். சூடாகட்டும். சூடான பிறகு கடுகு போட்டுடலாம். சூடாயிடுச்சு. நான் இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்க்குறேன். கொஞ்சம் ஜீரகமும் இதில் சேர்த்துடுறேன். சட்னியை நம்ம எண்ணெயில் மாற்றிட்டு ஜஸ்ட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம சட்னியை தாளிச்சாச்சு. ஸோ அந்த ரா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. இப்போ நம்ம தோசை செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம கார தோசைக்கு கார சட்னி ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம முட்டையை உடைச்சி அதுவும் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இது என்ன தோசைன்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருப்பீங்க இல்லையா? இப்போ நம்ம செய்ய போகிறது வந்து கார முட்டை தோசை. ஸோ சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேண்டான்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது இல்லாமல் வெறும் கார சட்னி மட்டும் வச்சு கூட நீங்கள் செய்யலாம். இதில் நான் எதுவுமே இப்போ சீசனிங் பண்ணலை. ஜஸ்ட் இது அப்படியே நம்ம லைட்டாக அப்படி விஸ்க் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ முட்டையும் ரெடி பண்ணியாச்சு, சட்னி ரெடி. இப்போ அடுத்தது நம்ம தோசை செய்ய ஆரம்பிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம தோசை செய்கிறதுக்கு நான் இப்போது நான்ஸ்டிக் தவா தான் எடுத்திருக்கேன். பட் நீங்கள் வீட்டில் எந்த தோசை கல் இல்லைனா தவா யூஸ் பண்ணுறீங்களோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இது வீட்டில் அரைச்ச மாவு தான். ஸோ அதுதான் நான் இப்போ எடுத்து தோசை ஊற்ற போகிறேன். ஸோ ஃப்ளேம் வந்து நீங்கள் மீடியம்லேயே மெயின்டைன் பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து எல்லாமே குக் ஆகணும் நல்லா ஸ்லோவாக.
ஸோ இந்த தோசைக்கு வந்து நான் நெய் தான் யூஸ் பண்ணுறேன். பட் நீங்கள் வேணும்னா நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு பேசிக்காக அந்த கீ ரோஸ்ட்டு கீ தோசைலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் நெய் ப்ரிஃபர் பண்ணுவேன் தோசைக்கு, இட்லிக்கெல்லாம். இட்லி மிளகா பொடி அதுக்கெல்லாமே நான் வந்து நெய் தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெய் ஊற்றியாச்சு. அடுத்து நம்ம இப்போது இந்த செஞ்ச கார சட்னியை இது மேலே மெதுவாக ஸ்ப்ரெட் பண்ணணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மெதுவாக நீங்கள் எவ்வளோ வேணுமோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இது ரொம்ப ஜாஸ்தி நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ சட்னி போட்டுட்டு எல்லா பக்கமும் நல்லா ஈவனாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் வேகட்டும். இப்போ நான் வந்து ஸ்டவ்வை லேசாக கூட்டியிருக்கேன், மீடியம் ஹையில் வச்சுருக்கேன். இப்போ நம்ம இந்த பீட் பண்ண முட்டையை இது மேலே அப்படியே ஊற்றிடலாம். ஸோ அப்படியே லேசாக நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. முட்டையை நல்லா ஈவனாக தோசை மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் பொறுமையாக செய்யணும், நல்லா வரும் தோசை. ஸோ இதில் நான் கொஞ்சம் சீசன் பண்ண போகிறேன். ஆக்சுவலி இது முட்டையை நம்ம ஃபஸ்ட்டு உப்பு மிளகாத்தூள் போடலை இல்லையா, மிளகுத்தூள் சாரி. ஸோ இப்போ நான் இதில் லைட்டாக ஜஸ்ட் கொஞ்சமாக உப்பு ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறேன் மேலே லேசாக. ஸோ இது ஆப்ஷனல். சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்களா, அது தேவையில்லை. பட் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதில் நல்ல பொடியாக வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதுவும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். ஸோ நம்ம கார வெங்காய முட்டை தோசை எப்படி ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி தோசை பிடிக்கும்? சப்போஸ் நீங்கள் வெளியிலலாம் போனீங்கன்னா, ஜென்ரலாக தோசை இன்றைக்கி நம்ம தோசை சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா, வெளியில் போய் சாப்பிடும்போது என்ன மாதிரி தோசை நீங்கள் வாங்கி சாப்பிடுவீங்க? அது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஞ்சம் கொத்தமல்லி அதுவும் சேர்க்குறேன். இப்போ நான் வந்து இது மேலே இன்னும் கொஞ்சம் நெய் சேர்க்க போகிறேன், லைட்டாக அங்கங்கே. ஸோ நீங்கள் எண்ணெயும் ஊற்றிக்கலாம். நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எண்ணெய் பிடிக்கணும்னு அங்கங்கே லைட்டாக நீங்கள் ட்ரிசில் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ இதை திருப்பி போட போகிறோம், அதனால் இது இன்னும் கொஞ்சம் வேகட்டும். வெந்த பிறகு நான் இதை திருப்பி போட்டுறேன். எனக்கு ஃபேவரட் கீ ரோஸ்ட். நான் வந்து யூஸ்வலாக வெளியில் போய் தோசை ஒரு நல்ல தோசை சாப்பிடணும்னு நினச்சேன்னா கீ ரோஸ்ட் இல்லைனா கீ மசாலா ரோஸ்ட் இந்த மாதிரி சாப்பிடுவேன். சம்டைம்ஸ் இது என்னது ரவை தோசையும் வாங்கி சாப்பிடுவேன். பட் எனக்கு ரொம்ப ஃபேவரட்னா கீ ரோஸ்ட் தான். சொல்லும் போது எனக்கு வாய் போட்டு. வீட்டில் எதுவுமே இல்லை, தோசை மட்டும், தோசை மாவு இருந்ததுன்னா தோசை போட்டு சாப்பிட்ருவேன் நான். அது லஞ்சுக்கு டின்னருக்கு அதெல்லாம் யோசிக்கவே மாட்டேன், எடுத்து சாப்பிட்ருவேன். எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம மெதுவாக இதை திருப்பி போட்டுடலாம். ஜஸ்ட் லேசாக எப்படி அமுக்குனிங்கன்னா எல்லாமே அது செட் ஆகிடும். இப்போ நம்ம தோசையை திருப்பி போட்டுடலாம். இது கொஞ்சம் மெதுவாகவே ஃப்ளிப் பண்ணுங்கள், இல்லைனா கீழே விழுந்துடும். ஸோ பார்த்து பண்ணுங்கள். அதை நம்மளோட தோசை ரொம்ப சூப்பராக வந்துட்டுருக்கு. இது ஆக்சுவலி நான் சாப்பிட்றதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி முன்னாடி ட்ரை பண்ணும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. அண்டு இந்த புளிப்பு காரம் அது எல்லாமே ஃப்ளேவர்ஸ் பர்ஃபெக்டாக இருந்தது. அதுவும் முட்டை போட்டு சாப்பிட்ணோன்னா இப்போ நினச்சி பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு. ஹையில் வைக்காதீங்க அவசரப்பட்டு, உங்களுக்கு இந்த பக்கமும் தீஞ்சிரும் உள் பக்கமும் தீஞ்சிரும். அதனால் மீடியம்லேயே இதை மெயின்டைன் பண்ணி இந்த தோசையை கொஞ்சம் பொறுமையாகவே செய்யுங்க. அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லா வரும். இப்போ நம்மளோட கார முட்டை தோசை ரெடி. நான் இப்போ திருப்பி போட்டு உங்களுக்கு காட்டுறேன். பார்த்தீங்களா? ஸோ நம்மளோட தோசை ரெடி. இப்படி நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இப்படியே நீங்கள் சூடாக சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணாதீங்க ஆற வரைக்கும். இப்படி செஞ்சு யாராவது இப்படி செஞ்சு கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உட்காந்து ஹாப்பியாக சாப்பிட்லாம். ஆக்சுவலி இதுக்கு வந்து எதுவும் தொட்டுக்க தேவையில்லை, நீங்கள் அப்படியே சாப்பிட்லாம். பட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஏதாவது தேங்காய் சட்னி வச்சு இல்லைன்னா ஏதாவது குழம்பு வச்சு கூட சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக அது நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் இன்னொரு தோசை போட போகிறேன்.
ஸோ நம்மளோட கார முட்டை தோசை இங்கே பாருங்கள் எவ்வளோ பிரமாதமாக இருக்குதுன்னு இப்போ நான் வந்து டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி வீட்டில் உங்களுக்கு நிறைய தோசை மாவு இருக்குது, ஏதாவது ஒரு யூனிக்காக டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணுன்னு நினச்சிங்கன்னா யூஷுவல் முட்டை தோசைக்கு பதிலாக இந்த மாதிரி கார முட்டை தோசை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் அதே மாதிரி நிறைய சட்னிஸோட லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அந்த லிங்க்ஸும் பார்த்து நீங்கள் அந்த சட்னிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நான் வந்து இந்த தோசையை ட்ரை பண்ணுறேன். ஸோ இதுக்கு நான் தேங்காய் சட்னி வச்சு தான் சாப்பிட போகிறேன். சொல்லியிருக்கேன் முன்னாடியே, தேங்காய் சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த பர்டிகுலர் தோசைக்கு இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. ஸோ பிரமாதம். அவ்வளோ நல்லாயிருக்கு. அதுவும் அந்த முட்டை, அப்புறம் அந்த கார சட்னி, அந்த நெய்யோட ஃப்ளேவர்ஸ், வெங்காயம், அந்த நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் கோகோனட் சட்னி. இந்த காம்பினேஷன் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு? சூப்பர் காம்பினேஷன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணியே ஆகணும். ஸோ இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட திருப்பி உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். The second edition of our home cooking book is now available on our website 21frames.in. I'll give you the link in the description. You can go and check it out. The book is currently available only in India for now, so you can place your orders on 21frames.in.